இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாஸ். சார் வணக்கம். தலைவராக இனி நானே செயல்படுவேன், செயல் தலைவராக அன்புமணி செயல்படுவார் என்று ராமதாஸ் அறிவிச்சிருக்காரு. பாஜகவுடைய கூட்டணி அல்லது முறிவு வருதா அல்லது அதிமுகவோட கூட்டணியை புதிய பாதையை புதிய திசையை பாமக தேர்ந்தெடுக்கிறா? அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நிழலித்தும் போய் கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னால கூட ராமதாஸுடைய மகளின் பையன் அவர் கட்சி பொறுப்புல இணைக்கப்பட்ட போது அதற்கு அன்புமணி ராமதாஸ் ரொம்ப கடுமையாக தெரிவித்தார், ஆட்சேபம் தெரிவித்தார். இது எல்லாருக்குமே தெரியும். அடிப்படையில இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன மோதல், என்ன பிரச்சனை? பொதுவா யூகமாக நாம முன்வைக்க விரும்புவது என்ன அப்படின்னா, கூட்டணி சார்ந்து இருவருக்கும் இடையில பிரச்சனை இருப்பதாக நாம கேள்விப்படுகிறோம். அதாவது என்டிஏவில் தொடர்வதில் ராமதாஸுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அன்புமணி என்டிஏல தொடரணும்னு ஆசைப்படுகிறார். இந்த ரெண்டு பேருக்கு இடையிலான இந்த பிரச்சனை கட்சிக்குள்ள பல நிலைகளில் வெடிக்கிறது. இப்ப தலைவர் பொறுப்புக்கு வர வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது? இன்னைக்கு அமித்ஷா வர இருக்காரு. அமித்ஷா வரும்போது கூட்டணியை சீஸ் பண்ணிடக்கூடாது, ஃப்ரீஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையான நகர்வா, இல்லை அதிமுகவோட விண்டோ ஓபன் பண்ணணும் இப்போதைக்கு உறுதி செய்யக்கூடாது அப்படின்ற அணுகுமுறையா? அதிமுகவோட இல்ல, அவங்க டிஎம்கேயோடைய பிஹைண்ட் த ஸ்கிரீன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. அங்க ஒருவேளை திருமாவளவன் வேறு ஏதேனும் ஒரு சாய்ஸ் நோக்கி போனால், ஒருவேளை விஜய் அந்த மாதிரிலாம் போனார்னா அங்க வாய்ப்பு இருக்குமான்னு பாக்குறாங்க. ஏதோ ஒரு விதத்துல இப்ப இருக்க என்டிஏல இருந்து மூவ் பண்ணணும்னு சொல்லி ராமதாஸ் விரும்புகிறார், ராமதாஸ் ஆசைப்படுகிறார். இல்ல தலைவர் பதவியை நானே எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ் அவருக்கு கிடைக்கும்னு அவர் எதிர்பார்க்கலாம். அப்ப கூட்டணி பற்றி இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு கிடைக்கும். அதனால அவர் அந்த மாதிரி சொல்லி இருக்கலாம். டெசிஷன் மேக்கிங் பவர்ல நிறுவனராக இருந்து முகுந்தனை நியமித்த, இளைஞரணி தலைவராக நியமித்த அந்த டெசிஷனை தலைவராக இருந்த அன்புமணியால ஓவர் ரூல் பண்ண முடியல. அது ஒரு டெட் எண்டா தானே நிக்குது. அவர் செயல்படவும் முடியல முழுமையா, அதே நேரம் பதவியில நீக்கவும் முடியல இல்லையா? முரண்பாடு ரொம்ப ஆரம்ப நிலையில இருந்தது. அது பல குழப்பங்களுக்கு கொண்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால அதுக்கு மேல ஃபர்தரா அதை மூவ் பண்ணல. பட் இப்ப இருக்கிறது எல்லாமே கூட்டணி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதுல தந்தைக்கும் மகனுக்கும் இடையில முரண்பாடு. இன்னொன்னு ஒரு முக்கியமான சட்டலான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குங்க. அன்புமணி ராமதாஸ் மேல ஒரு சிபிஐ வழக்கு இருக்கு. முன்னால அவர் சுகாதாரத்துறை, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறப்போ ஹரியானால ஒரு மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான ஒரு வழக்கு ஒண்ணு இருக்கு. அது இன்னும் க்ளோஸ் ஆகல. அதனால அவர் அன்புமணி ராமதாஸ் என்டிஏவில் நீடிப்பது தனக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறார். ஆனால் தொடர்ந்து என்டிஏல இருந்துகிட்டு இருக்கிறது கட்சிக்கு நல்லதில்லை அப்படின்னு ராமதாஸ் அவர் நினைக்க கூடும். இப்படியா இவங்களுக்கு இடையில மற்றபடி இந்த விஷயம் ஏடிஎம் கேக்கு போறா டிஎம்கேக்கு போறாருன்னு நம்ம இப்பவே சொல்ல முடியாது. ரொம்ப ப்ரீமெச்சூர். ஏன்னா பிஎம்கே இந்த ரெண்டுல எல்லா ஆப்ஷன்ஸையும் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு என்டிஏல தொடரக்கூடாதுன்றது அவங்க அபிப்பிராயம். இப்ப நீங்க பாருங்க, வக்ஃபு மசோதா பார்லிமெண்ட்ல வந்தது. அந்த மசோதாவுக்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் வந்தபோது அதை பாமக ஆதரித்தது. அப்படின்னா என்டிஏல இருந்து அவங்க ரொம்ப டிவியேட் ஆறாங்கன்னு அர்த்தம். சரி, உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கோலாகல சீனிவாஸ்.